ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு 2 லிட்டர் பாலில் கிடைக்க போகுது. வாங்க எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தான் பால் காய்ச்சுவேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் வந்து 2 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சிருக்கேன். காய்ச்சிட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடை கட்டி இருக்குன்னா, சும்மா தின் லேயராக தான் நமக்கு ஆடை கட்டியிருக்கு. இப்போ இந்த தின் லேயர் எப்படி நமக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு வந்து நான் வந்து தட்டு வச்சு மூடக்கூடாது. இந்த மாதிரி வலை மாதிரி லிட்டு கிடைக்குது. இந்த லிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் ஆடை வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்ல லேயராக ஃபார்ம் ஆகும். தட்டு வச்சு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடையே கட்டாது. எனக்கு வந்து ஒரு வேளை தான் பால் வரும். அதனால் நான் வந்து காலையில் சைக்கிள் பாலில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஆடை நல்லா திக்காக கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு வேளை தான் பால் வரும். நான் காலையில் பால் வாங்கிட்டு அந்த பாலை வந்து காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மணி சுமாருக்கு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நைட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நம்ம வந்து அப்போ எடுத்திருந்தால் சும்மா கொஞ்சமாக தான் வந்திருக்கும், ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு வந்திருந்தாவே அதிகம். இப்போ 4 மடங்கு அளவுக்கு நமக்கு வந்து பாலாடை கிடச்சிருக்கு. நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுக்கு அடியில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடையோட இந்த ஃப்ரெஷ் க்ரீமை இதை எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சிலேயோ பிளெண்டர்லேயோ ஒரு ஸ்பூன்லேயே நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஃபுல் க்ரீமியாக கிடச்சிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோவில். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல உங்களுக்கு டெய்லி சேர்றது வந்து நிறைய உங்களுக்கு வந்து பாலாடை சேரும். நம்ம நெய் காய்ச்சறதுக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.